இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது ஒண்ணு காமெடி இல்ல விஷால். ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னா எவ்வளவு பிரச்சனை வரும்னு அனுபவத்துல அறிஞ்சவனா. சுபத்ரா சொல்றது சரிதான். ஜாதக பொருத்தம் பார்க்காம என் மூத்த பையன் பார்த்திபன் பானுமதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். 2 பேருக்கும் குழந்தையே பிறக்கல. அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனைங்க. சொத்து பிரிஞ்சு அவ என் பையனோட தனி கொடுத்தன போயிட்டான். அது கூட போகட்டும். ஆனா என் மூத்த புள்ள பார்த்திபன் தள்ளுங்க. எழுதி வச்சுட்டு போயிட்டாமா. அம்மா, பானுமதி ஜாதகம் சரியில்லைன்னு நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. காதலிச்ச காரணத்துக்காக அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். அது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டமா. அவ ராட்சசிமா. அவ கூட இனிமே என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பார்த்திபன் அண்ணன் எனக்கு மாமா முறை. ஆனா நான் அவரை என் அண்ணனாதான் பார்த்தேன். ஏன்னா வேலைக்காரியா இருந்த என்ன என் ஜாதகத்தை பார்த்து இவதான் இந்த வீட்டோட மருமக, இவ வந்தாதான் நம்ம குடும்பம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனவரு அவருதான். அம்மா, தம்பி ஜாதகத்தையும் சுபத்ரா ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்குமா. சரிப்பா. சுபத்ரா எங்கப்பா? ஒரு நிமிஷமா. சுபத்ரா, நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. இனிமே இது உன் வீடு. இந்த வீட்டோட நல்லது கெட்டது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. இனி நீதான் இந்த வீட்டு மருமக. நான் சாகர வரைக்கும் அந்த நன்றி என் மனசுலயே இருக்கும்.